is yours. உங்க பேர்? ராமரத்னங்க. தொழில்? டீ கடை வச்சிருக்கங்க. டீ கடை. டீ கடைக்கு பக்கத்துல தானே கொலை நடந்தது? ஆமா. டீ கடைக்கும் கொலை நடந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 100 கஜம். 100 கஜம் இருக்கும். அப்போ அவ்வளவு தூரத்துல இருந்து கொலை நடந்ததை பாத்தீங்களா? கொலை நடந்ததை நான் பாக்கலீங்க. என்ன கொலை நடந்ததை நீங்க பார்க்கலையா? ஆமாங்க. வேற என்னத்தை பாத்தீங்க? ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டதுங்க. நானும் முனியே பல்லவராயே எல்லாரும் சத்தம் வந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. என்ன பாத்தீங்க? ஒரு பொண்ணு முதுகுல கட்டி வாஞ்சு தோப்புக்குள்ள கிடந்ததுங்க. அதுவும் நிக்கிறாரு. அவர் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஓடுனாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமாங்க. என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்களே. பாத்தீங்க சரி. அவர் கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்தும் போது நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லைங்க. பின்ன அவர் தான் கொலை பண்ணிட்டு ஓடுறாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவரு கொலை பண்ணலன்னா ஏங்க ஓடணும்? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீங்க சொல்லணும். சரிங்க. அவர் ஓடுனதை வச்சு அவர் கொலைகாரன்னு முடிவு பண்ணீங்கல்ல? ஆமாங்க. அவரை தொடர்ந்துட்டு நீங்க 4 பேர் ஓடுனீங்களா? ஆமாங்க. நீங்க 4 பேர் ஓடுனதும் வச்சு உங்க 4 பேரையும் கொலைகாரங்கன்னு நான் முடிவு செஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ, அது எப்படிங்க? துரத்திட்டு ஓடுனா கொலைகாரன் ஆயிட முடியுமா? கரெக்ட். உங்களுக்கு முன்னால ஓடுன அவரை துரத்திக்கிட்டு நீங்க 4 பேர் ஓடுன மாதிரி தனக்கு முன்னால ஓட யாரையாவது துரத்திட்டு அவர் ஓடிக்கலாம் இல்ல? வந்து இருக்கலாங்க. மிஸ் வசந்தா, நீங்க அக்யூஸ் விசாரணை பண்ணலாம். உங்க பேரு? முரளி. முரளியா மதனா? எங்க அப்பா அம்மா வச்ச பேரு முரளி, இடையில வந்த பேரு மதன். இடையில அந்த பேர் உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுல நான் என் தாய் தந்தையரை பிரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் யாரோ என்ன எடுத்து வளர்த்தாங்க. அவங்க வச்ச பேர் தான் மதன். உங்களை வளர்த்தது யாரு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். உங்க தொழில்? நகைக்கடை வச்சிருக்கேன். ஓ, உங்களை வளர்த்தவன்னு சொன்னீங்களே, அவர் வச்சு கொடுத்ததா? இல்ல, நானே சம்பாதிச்சேன். இவ்வளவு சின்ன வயசுல நகைக்கடை வைக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நம்ப முடியலையே. அது வந்து அர்த்தமில்லாத கேள்வி. உண்மையான உழைப்பும் தொழில நாணயம் இருந்தா எந்த வயசுல சம்பாதிக்கலாங்கிறது மிஸ் வசந்தாவுக்கு ஞாபகப்படுத்துறேன். இவர் தொழில நாணயம் இல்லாதவராச்சே, தப்பான வழியில தான் சம்பாதிச்சு நகைக்கடை வச்சிருக்கணுங்கிறத கோட்டாக்கு எடுத்து சொல்ல வந்தேன். எஸ், ப்ரொசீட். ராணிக்கும் உங்களுக்கும் மோகன் சம்பந்தமா ஏதாவது தகராறோ வாக்குவாதமோ ஏற்பட்டதுண்டா? கிடையாது. ராணியை நீங்க விரும்பினதுண்டா? இல்ல. கொலை நடந்த இடத்துக்கு உங்க கார் எப்படி வந்தது? ஒரு நாளைக்கு கடையில இருந்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டு வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். அப்போ மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல்ல குறுக்க விழுந்துருச்சு ஓடிட்டு இருந்தான். இல்ல, போய் போய். ஆர்டர் ஆர்டர். எஸ், யூ மே ப்ரொசீட். வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். அப்போ மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல்ல குறுக்க விழுந்துருச்சு ஓடிட்டு இருந்தான். நான் ஃபாலோ பண்ணேன், கிடைக்கவே இல்லை. அப்ப உங்க கார்? திரும்பி வந்து பார்த்தேன், காரை காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கார் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. That's all, Your Honor. மிஸ்ஸஸ் பர்சர்தி, நீங்க குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம். உன் பேர் என்னப்பா? மோகன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா சின்ன வயசுல செத்துட்டாங்க. அப்பா மட்டும் இருக்காரு. உங்க அப்பா பேரு? ராஜலிங்கம். எந்த ராஜலிங்கம்? அவருக்கு என்ன தொழில்? திருடுறதா அவருடைய தொழில். செஞ்ச குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். அவர் உங்க கூட தான் இருக்காரா? ஆமா. உனக்கு என்ன தொழில்? பரம்பரை தொழில் தான் திருடுறது. ஆக திருடுறது உங்க பரம்பரை தொழில்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா. ராணியை நீ கொலை செஞ்சியா? இல்ல. நிச்சயமா சொல்றியா? சத்தியமா சொல்றேன். இறந்து போன ராணிக்கும் உனக்கு என்ன உறவு? தொழில கூட்டாளி, வாழ்க்கையில அவ எனக்கு சகோதரி. கூட்டாளியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை இடத்துல திருடி இருக்கீங்க? பல இடங்கள்ல திருடி இருக்கோம். திட்டம் போட்டேன். திட்டம் போட்டேன்? அப்போ நீ திட்டம் போட்டுதான் திருடுவியா? திட்டம் போடலன்னா சரியா திருட முடியாது. அப்போ உன் சுபாவம் எதையும் திட்டம் போட்டு செய்யறது, அப்படிதானே? எதையும்னா? திருட்டு, கொலை. திருட்டு செஞ்சிருக்கேன், ஆனா கொலைய செஞ்சதில்லை. அது என்ன? திருடுறதை ஒத்துக்கிறேன், கொலையை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். கொலை செஞ்சது இல்லையே. ஆமா, திரும்ப திரும்ப ஒரே கேள்வி எத்தனை தடவை கேட்பீங்க? நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். தான் திருடனுங்கிறத நேர்மையா ஒத்துக்கிட்டானே பாவம், அதே மாதிரி கொலை பண்ணி இருந்தா அதே ஒத்துக்க மாட்டானா? எல்லாரும் உன்னை சிம்பதைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் அதுக்காக அப்படி சொல்லல. மிஸ்டர் பாபசாதி வேணும்னே அதுக்கப்புறம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். திட்டம் போட்டு திருட தெரிஞ்ச உனக்கு திட்டம் போட்டு தப்பிக்கவும் தெரியும் இல்லையா? திருட தெரிஞ்சவனுக்கு தெட்ட தெரியாதா? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீ சொல்லணும். கேளுங்க கேளுங்க.
இந்த மாதிரி நீ பல முறை செஞ்சிருக்கல? ஏன் உங்களுக்கு அனுபவம் இருக்குமே? இருக்கு. என்ன மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வீட்லயே நீ திட்டம் போட்டு திருடி திட்டம் போட்டு தப்பிச்சிருக்க. இதுல இருந்து நீ எதையும் திட்டம் போட்டு செய்வேன், எதுல இருந்து நீ திட்டம் போட்டு தப்பிச்சுவேன். எதுல இருந்துன்னா வர I'll come to that point later. இப்போ what's next? ராணி. ராணிக்கு உனக்கும் எப்போது பங்கு தகராறு வந்ததுண்டா? கிடையாது. அவ எப்போது உன்னை போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு மிரட்டதுண்டா? இல்ல. அவளை கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? ப்ளீஸ் வெயிட் மிஸ் வசந்தா. சொல்லப்பா, ராணிய கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? தெரியாது. பின்ன எப்படி அவளை கரெக்டான நேரத்துக்கு வந்த? அது நான் அவ வீட்டுக்கு போய் எதையும் திட்டம் போட்டே செய்து பழக்கப்பட்டுள்ள மோகன் இந்த கொலையின் திட்டம் போட்டே செய்திருக்கிறார். அதற்கு பிரதான காரணங்கள் 3. நம்பர் 1, குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோகன் பரம்பரையாகவே குற்றவாளி குடும்பத்துக்கு சேர்ந்தவன். நம்பர் 2, கொலை செய்யப்பட்ட ராணியும் மோகனும் தொழில் பங்காளிகள். நம்பர் 3, ராணிக்கும் மோகனுக்கும் பங்கு தகராறு ஏற்பட்டது. ராணி மோகனை போலீசில் காட்டிக் கொடுப்பதாக தீர்மானித்து விட்டார். ஆட்டம் கொண்ட மோகன் ராணியை கொலை செய்துவிட்டு பழித்துக் கொண்டார். கொலை செய்துவிட்டு ஓடிய மோகனை முரளி துரத்தினான் என்பதை தவிர இந்த கொலைக்கு முரளிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. திட்டம் போட்டு தப்பிக்கும் சுபாவமுள்ள மோகன் இதிலிருந்து திட்டம் போட்டே தப்பித்திருக்கிறார். உதவி செய்வது போல் ராணி உடலை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். போக்கு மாற்றத்துக்கு பிறகு அந்த உடலை தானே வாங்கி அடக்கம் செய்து விட்டார். நடந்த கொலைக்கு பழி போட ஆள் வேண்டுமே, அதற்கு முரளி காரை பயன்படுத்தி முரளியை ஸ்கேப் போட்டு ஆக்கியிருக்கிறார். இதிலிருந்து உண்மையான குற்றவாளி முரளி அல்ல மோகன் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். Nothing more, nothing less. Thank you. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். தீர்ப்பளிக்கப்படும் நாள் வரை குற்றம் சாட்டப்பட்ட மோகன், மதன் இருவரும் தொடர்ந்து ஜாமீனில் இருக்க நான் அனுமதிக்கிறேன். தலை முடிஞ்சு போற, தோல்வி அடைஞ்ச நீ தலை நிமிர்ந்து வர்ற. நியாயத்துக்காக போறவங்க தோல்வியை அடைஞ்சாலும் நீதிபதி மாதிரி நிமிர்ந்ததாக நிற்பாங்க. அநியாயத்துக்காக வாதாடினவங்க தான் வெற்றியே அடைஞ்சாலும் குற்றவாளி மாதிரி குனிஞ்சு போவாங்க. நான் குற்றவாளி தாண்டி, நான் குற்றவாளி தான். அதுக்காக என்ன இப்படி குத்தி காட்டி என் நெஞ்ச நலமாக்காது. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அத்தை, ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையையும் துணிச்சலையும் அந்த ஆண்டவருக்கே சமமான சத்தியத்துக்கு விரோதமா பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்களே, அதை நினைச்சாதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா இந்திரா, மகன் விடுதலையா போறான்ற மகிழ்ச்சியை முழுமையா அனுபவிக்க முடியாம அந்த மோகனுடைய நினைவு என்னை வாட்டி வதைக்குது. மோகனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில்ல நான் மட்டும் சந்தோஷப்பட்டதா நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் நீங்களும் வசந்தாவும் என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் மனசாட்சி என்ன சுட்டிட்டு திரும்புற பக்கம் எல்லாம் சட்ட பரம்பரையில வந்து என் மூதாதிகள் என்ன பார்த்து கைகொட்டி திரிக்கிறாங்க. இத்தனையும் மறந்து கொஞ்சமாவது மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யறேன்னா அதுக்கு காரணம் என் மகன் தாங்க, என் மகன் தான். தயவுசெய்து இனிமே எதையும் சொல்லி என்ன குழம்பாதீங்க. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. இனிமே அந்த நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது இந்திராமா. யாருப்பா நீ? என்ன தெரியல? நான் தான் ராஜலிங்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையனை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடின பழைய ரவுடி, பரம்பரை கேடி. நீ இறந்து போயிட்டான்னு சொன்னானே முரளி. சொன்னானா? நான் சொன்னதை அப்படியே சொல்லி இருக்கிறான் கிளிப்புள்ள. இவன் முரளி இல்ல, அடைக்கலன்னு சொல்லி என் காலில் வந்து விழுந்தவன் இன்னைக்கு பந்தோபஸ்தாவும் தோல் மேல உட்கார்ந்துருக்கான். ஒரு மனிதன் பிறப்புல இருக்கிறது தான் அவனுடைய குணம். ஒருத்தன் கொலகாரன் ஆவறதும் திருடன் ஆவறதும் அவனுடைய பரம்பரை புத்தி தான். அப்படின்னு இந்த மாதிரி 1000 தத்துவங்களை ஒரு காலத்துல எடுத்து விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? உயர்ந்த குடும்பத்துல பிறந்த பையனை, நீதி பரம்பரையில வந்த குழந்தைய குற்றவாளி கொலகாரன்னு நிரூபிச்சு அவனை தூக்கு கைத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டு வந்திருக்கிய. இது எப்படிமா? இந்த ராயல் ஃபேமிலியோட ரத்தம் ஏன் இப்படி ஆச்சு? ராஜ வம்சத்தோட குணம் ஏன் இப்படி போச்சு? அப்பன் பாட்டன் பெருமையெல்லாம் சொல்லி எந்த பிள்ளைய வாயார போனதையோ அந்த பிள்ளையத்தான் இப்ப வசமாறி பொழிஞ்சிட்டு வந்திருக்க. எந்த பையனோட படிக்க என் பையனுக்கு தகுதி இல்லைன்னு பழி சுமத்தி வெளியே அனுப்பிச்சியோ அந்த பையன் தலையில தான் ஒரு கொலைப்பழிய சுமத்திட்டு வந்து நிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆக்க போறேன்னு சொன்னியே, அந்த சொந்த மகனைத்தான் கொலை குற்றவாளி ஆக்கிட்டு வந்து நிக்கிறேன். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த கிளிப்புள்ளைய கேக்குறது. முரளி, அவன் சொல்றது உண்மைதானே? நீ என் பிள்ளை இல்லையா?